ஒரு நாளை நோக்கி போயிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுடைய அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 5 வருஷ வாழ்க்கையை நம்ம ஒருத்தவங்க கையில கொடுக்க போறோம். அது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் சேர்ந்து ஒரு பங்களிப்பை ஏற்படுத்தி நம்ம ஒரு தலைவரை உருவாக்க போறோம். ஸோ இந்த தலைவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டை ஒரு 5 வருஷத்துக்கு ஃபுல்லா ஆட்சி செய்ய போறாரு. ஸோ இவருக்கு கீழே தான் எல்லா பொறுப்புகளும் இங்க நிறைவேற்ற போகுது. ஸோ அரசியல் அமைப்பு அப்படின்றது மொத்தமா இவருடைய கைக்கு கீழே போக போகுது. அப்படி ஒரு தலைவரை நம்ம உருவாக்க போறோம். ஸோ உருவாக்க போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போவோமே. ஜஸ்ட் பிளைண்டா ஏன் போகணும்? யாரோ ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டு என்னுடைய உரிமை, கடமை அப்படின்றதுக்காக ஜஸ்ட் பிளைண்டா போய் ஓட்டு போட வேண்டாம். சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போய் ஓட்டு போடலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓட்டு போடணும். என்னோட ஓட்டு ஊர்ல இருக்கு, என்னால போக முடியல, என்னோட ஓட்டு இன்னும் வரவே இல்லை, ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்ற ஏதோ ஒரு காரணத்தினால, இல்லை என்னோட ஓட்டர் ஐடி எல்லாம் தேட முடியாது அப்படின்ற காரணத்தினால, வேற எந்த காரணங்கள்னாலயோ ஓட்டு போடாம இருக்காதீங்க கண்டிப்பா. ஏன்னா இது நம்மளுடைய உரிமை. எஸ்பெஷலி நம்ம முஸ்லீமா இருக்கோம், நம்ம இந்த நாட்டுலதான் இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், வசிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட உரிமையை நம்ம நிறைவேற்றுறோம் அப்படின்றது கண்டிப்பா முக்கியமா நம்ம இங்க நிறைவேற்றி ஆகணும். ஸோ இதை நிறைவேற்றி முடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா ஓட்டு போட போங்க. காலையில 7 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் நமக்கு டைம் இருக்கு. எந்த ஒரு டைம்லயாவது உங்களுடைய பூத் ஸ்லிப் எடுத்துட்டு உங்களோட எந்த ஏரியால நீங்க ஓட்டு போடணுமோ அங்க போய் ஓட்டு கரெக்டா நிறைவேற்றிட்டு வந்துடணும். ஸோ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்க கேட்கலாம், நீங்க டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, இல்ல டிவிகேவா, யாருக்கு நாங்க சப்போர்ட் பண்றது, என்டிகேவா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டர்ஸ் யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு பிளைண்டாவே கேட்கறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொருத்தவங்களோட உரிமை, தனிப்பட்ட உரிமை. இதை முதல்ல ஷேர் பண்ணவே கூடாது. இப்போ ஜென்ரலா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் இவருக்கு தான் ஓட்டு போடுவேன், நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றதே ஒரு முட்டாள்தனம். உங்களுடைய இது பர்சனலான உரிமை. எப்படி நம்மளோட வீடுகள்ல நம்மளோட ரூம்ல நடக்கிறத நம்ம வெளியே சொல்ல மாட்டோமோ, இதே மாதிரி இது நம்மளோட உரிமை, நம்ம செய்யக்கூடிய விஷயம். இதை நம்ம வெளியே சொல்லக்கூடாது. அது சொல்றது தப்பா அப்படின்னா அது தவறு அப்படின்றத தாண்டி இது என்னோட பர்சனலான விஷயம், இதை நான் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்றது ஒரு பேசிக் சென்ஸ். அதை நம்ம ஃபர்ஸ்ட் நிறைவேற்றணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது, இந்த ஓட்டு போட போறோம்ல, யாருக்கு ஓட்டு போட போறோம், இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு அப்படின்னு இல்லாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கு. அதாவது தமிழ்நாட்டை 234 பிரிச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வாக்குப்பதிவு வைக்கிறாங்க. ஸோ இங்க வாக்கு நம்ம பதிஞ்சு அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர், ஸோ கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரே எல்லா இடத்துலயும் ஆட்சி செய்வாரா அப்படின்னா கிடையாது. கட்சியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அங்க ஆட்சி செய்ய போறாங்க. ஸோ அரசியல் அதிகாரத்தை பத்தியும் அரசியல்வாதிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பத்தியும் நமக்கு பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அரசியல்வாதியை நம்ம உருவாக்க போறோம். அந்த இடத்துல யார் இருக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ அங்க கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அதாவது அங்க யாருக்கு நம்ம ஓட்டு போடணுமோ அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து இவங்க இந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க, இந்த இந்த மனிதரா இருக்காரு, இவர் இந்த கட்சியில வந்தா ஜெயிச்சாரு அப்படின்னா என்ன செய்வாரு, இல்ல இவர் இந்த இந்த கட்சியில இருந்து நம்ம இவரை நிக்க வச்சோம் அப்படின்னா, நம்மளோட ஓட்டு நிக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு ஓட்டு போட போகணும். ஸோ என்னோட ஒரு ஓட்டுல என்ன மாறிடும் அப்படின்னா, நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஒரு ஓட் அப்படின்றது சாதாரணமா ஒரு ஓட்டாக கன்சிடர் பண்ணப்படாது. அந்த ஒரு ஓட்டுல அந்த அரசியல் அமைப்பே மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்னோட ஒவ்வொரு ஓட்டும் நான் யாரை தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்றத நியமிக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால நீங்க அந்த கேண்டிடேட் யாரு அப்படின்றத பார்த்து ஓட்டு போடணும். ஸோ இந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த கட்சிகளை பொறுத்தவரை நம்ம பார்க்கறது என்ன, எதிர்பார்க்கறது என்ன, நம்ம ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி வேணும், பாதுகாப்பான ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பு வேணும், யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, அதுக்கப்புறம் போதை பழக்கம் இருக்கக்கூடாது, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், இந்த நம்மளோட உரிமைகள் சரியா கொடுக்கப்படணும், நமக்கு வர வேண்டிய சலுகைகள் சரியா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட போறோம். ஸோ அப்போ ஓட்டு போட போகும்போது இன்னைக்கு நம்ம நிறைய பாக்குறது என்ன அப்படின்னா, ஓட்டுக்கு முன்னாடி சிலர் காசு வாங்கிட்டு அதுக்காக ஓட்டு போடக்கூடிய நிலைமை பல வருடங்காலங்களாக நம்ம நாட்டுல நடந்துட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம செய்ய வேண்டாம். ஓட்டுக்கு காசு வாங்குறோம் அப்படின்றதே ஒரு தவறான விஷயம். அப்படியும் நான் எல்லார்கிட்டையும் ஓட்டு வாங்கிட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட போறேன், என்னோட காசு தானே அப்படின்றதும் தவறான விஷயம். ஸோ அப்போ நம்மளோட ஓட்டை விலைக்கு வித்த மாதிரி இது ஆயிரும். உங்களுடைய உரிமைய ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்காக வித்துற வேண்டாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஓட்டு போட போறோம் அப்படின்னா, ஆமா ஊழல் இல்லாத ஆட்சி தான் வேணும், எல்லா
சலுகைகளும் நமக்கு வேணும் தான். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நாட்டுல வாழ்றதுக்கு தகுதியான பாதுகாப்பான நிலை உண்டாகுதா அப்படின்றத யோசிக்கணும். ஆஸ் பர் முஸ்லிமா நம்ம யோசிக்க வேண்டியது, எனக்கு யாரோ ஒருத்தவங்கள பிடிக்கும், எனக்கு யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்றதுக்காக டைரக்டா முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடிய ஒரு பார்ட்டியில போய் நம்ம ஓட்டு போடக்கூடாது. நமக்கு நல்லாவே தெரியும் யார் முஸ்லிம்களை எதிர்க்கிறா அப்படின்ற என்ன பார்ட்டி அப்படின்றது நல்லா கிளியராவே தெரியும். ஸோ இந்த பார்ட்டி ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய இடங்களை போய் பார்த்தோம்னா தெரியும் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்ப அந்த ஆட்சி அதிகாரம் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட நிலை, நம்மளோட பர்சனல் லைஃப் அண்ட் நம்மளுடைய சோசியல் லைஃப், ஒரு முஸ்லீமா அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு உண்டாகும், நம்ம முஸ்லீம்களா சுதந்திரமா இருக்க முடியாது அப்படின்னா அந்த கட்சிக்கு ஆதரவா டெஃபினட்டா ஓட்டு போடக்கூடாது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மக்கள் யார் இருக்காங்க அப்படின்றதுக்காகவும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஓரளவு பாதுகாப்பை நம்ம இங்க நிச்சயமா அல்லாஹ் தான் அந்த பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும். ஆனா அந்த பாதுகாப்பை நம்ம நியமிக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கைக்குரியவங்க யார் இருக்காங்க அப்படின்றத பார்த்து நம்ம ஓட்டு போடணும். ஸோ என்னோட அசம்ஷன் அப்படின்னா யூகத்தினால, கற்பனைனால இவங்க வந்தா பாதுகாப்பு கிடைக்கும், இவங்க வந்தா மாற்றம் கிடைக்கும் அப்படின்ற அசம்ஷன்ல யாருக்கும் ஓட்டு போட வேண்டாம். பிகாஸ் தமிழ்நாடு அப்படின்றது ஏதோ ஒரு இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஹெச்ஓடியா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல பிரின்சிபலா இருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்கூலுக்கு வர வேண்டிய அட்மிஷன்ஸ் என்ன, அங்க இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் என்ன, அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் என்ன, இதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தவங்களை இப்போ நான் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு ஒரு ஸ்கூலை நான் உருவாக்கி நானே பிரின்சிபலா இருக்க போறேன் அப்படின்னு சொன்னா யாருமே ஏத்துக்க மாட்டோம். நீங்க உங்களையே கேட்டு பாருங்க, நம்மளை நம்பி ஒரு ஸ்கூல் பிரின்சிபலா நம்மளை மாத்துவாங்களா அப்படின்னு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இடத்துல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லாதீங்க, புதுசா வந்து அவங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த ஸ்கூலுடைய அமைப்பு பிரேக் ஆகுறதுக்கான சான்சஸ் 90% இருக்கு. ஸோ ஒரு புதுசா ஒருத்தவங்களை போய் நியமிக்கிறோம், அவங்களுக்கு அதை பத்தின எந்த ஒரு ஐடியாலஜியும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஸ்கூலோட அந்த ஒருங்கியல் அமைப்பு பிரேக் ஆகுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த நிலையில இப்போ தமிழ்நாடு அப்படின்றது ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கிடையாது. அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸோட ஹெட்டா ஒருத்தவங்களை நியமிக்க போறோம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டே இப்படி இருக்கு அப்படின்னும் போது ஹோல் தமிழ்நாட்டுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்களோட கையில தான் இருக்க போகுது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ நம்ம பேமெண்ட் வந்து ஒதுக்கணும், அந்த பேமெண்ட்ஸ்ல என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வரணும், என்ன சலுகைகள் மக்களுக்கு கொடுக்கணும், எந்த இடத்துல என்ன டிராபேக் இருக்கு, இப்படின்றதெல்லாம் எந்த ஐடியாவும் இல்லாம எந்த நாலேஜும் இல்லாம ஒருத்தவங்க ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு நான் இப்போ வந்து என்னோட கையில ஆட்சியை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அது தவறு கிடையாது. யார் வேணா கேட்கலாம் இந்த ஜனநாயக நாட்டுல, கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போடுறதும் தவறு கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒருங்கியல் அமைப்புல மாற்றங்கள் வந்தது அப்படின்னா, இதுல ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் மாற்றம் உண்டாகும். இப்போ அந்த 5 வருஷத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றது வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயத்துக்கு நம்ம கொடுக்கல, ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயத்த கொடுக்குறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்க வந்து டைரக்டா என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம், அப்ப இவங்களுக்குலாம் ஓட்டு போடக்கூடாதா, அது தப்பா அப்படின்னா தப்புன்னுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களோட உரிமை, பேசிக்கா யாருக்கு வேணா ஓட்டு போடலாம். பட் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓட்டை 5 வருஷ வாழ்க்கைய, உங்களோட வாழ்க்கை மட்டும் கிடையாது மொத்த சமூகத்தோட வாழ்க்கைய ஒருத்தவங்க கையில கொடுக்க போறோம் அப்படின்றத உணர்வோட எனக்கு இவங்களை பிடிக்கும், எனக்கு இவங்களை பிடிக்காது, இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செய்ய போறாங்க, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓட்டு போடணும். ஜஸ்ட் பிளைண்டா கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல ஓட்டு போடாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கிறாங்க, மறுமை நாள் வரும்போது ஆட்சி அதிகாரம் தவறானவங்க கையில ஆட்சி அதிகாரம் போகும் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்லாமியனா நம்ம இதை நம்புறோம். மறுமை நாள் வரை நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பா நம்மளே அமைஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும்.
ஸோ உங்களுடைய ஒரு ஓட் அப்படின்றது 1000 2000த்துல விற்கிறதுக்கான ஒரு நிலை இல்லை. அதை தாண்டி யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்காக யார் மேலேயாவது நீங்க போயிட்டு ஓட்டு போட்டு வர்ற நிலை கிடையாது. 5 வருஷ வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை, சமூகத்தோட வாழ்க்கையை ஒருத்தவங்க கையில கொடுக்க போறோம். அங்க கொடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்ல ஒருத்தவங்கள தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். புது ஆளை ஒருத்தவங்கள கொண்டு போய் நிறுத்த முடியாது. இப்போ நோட்டால நீங்க ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ அந்த ஓட்டுமே வேஸ்ட் ஆக நிலையா மாறிடும். ஸோ அப்போ ஓட்டு போடும்போது இருக்கிறதுல யார் நமக்கு சேஃப்டியான ஒரு நிலை தமிழ்நாட்டுல உண்டாகும் அப்படின்னு நம்ம நம்புறோமோ, இன்ஷா அல்லாஹ் சலுகைகளும் நம்மளுடைய உரிமைகளும் கொடுக்கப்படக்கூடிய நிலை இவங்களுக்கு ஓட்டு போட்டா நமக்கு உண்டாகும் அப்படின்ற நம்பிக்கை பேசிக்கா நமக்கு உருவாகும் அப்படின்ற நிலையில இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுடைய ஓட்டு உங்களோட உரிமை. கண்டிப்பா ஓட்டு போடுங்க. யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இன்ஷா அல்லாஹ் ஓட்டு போடாம இருக்காதீங்க. அஸ்ஸலாமு